எல்லாத்துக்கும் வணக்கமுங்க. நல்லா இருக்கிறீங்களா? நான் கோயம்புத்தூர் அப்படி பேசுகிறேனுங்க. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு ஸ்பெஷலானது பார்க்க போகிறோமுங்க. இன்னும் சொல்ல போனாங்க, கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்களா தெரியல இல்லைங்க. ஆனால் கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு மருந்து இருக்குதுங்க. என்ன மருந்துன்னு பார்க்குறீங்களா? வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. என்றாது இந்த மணி என்றானா கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு மருந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களாக்கே? ஆமாங்க. இங்கே பாருங்க, இது தெரியுதுங்களா? இது என்ன பழம்னு? முள் சீத்தான்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு பலாப்பழம் மாதிரியே இருக்குங்க, முள் முள்ளாட்டம். ஆனால் பலாப்பழம் ரொம்ப பெருசாக தெரியுங்க. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக சைஸாக தான் இருக்குங்க. இந்த பழம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக எங்கேயும் கிடைக்காதுங்க. இது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம் கூடங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் இது எங்கேயுமே இந்த பழத்தை பார்த்துட முடியாதுங்க. இது எங்கேயாவது ஒரு பக்கம் தான் இருக்குங்க இந்த பழமெல்லாம். இந்த டாக்டர்கிட்ட போனாலுமே முதல்ல சொல்லக்கூடியது இந்த பழம் கிடச்சா வாங்கி சாப்பிடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் இருந்தால் தான் சாப்பிட்ணுன்னு கிடையாதுங்க. கேன்சர் வர்றதுக்கு முன்னாடி யார் வேணாலும் பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே இது சாப்பிட்லாங்க. இன்னொரு விஷயம், கேன்சர் இருக்குது அப்படின்னு ஒரு அறிகுறி தெரிஞ்சாலே முதல்ல இந்த பழத்தை வாங்கி சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. இந்த பழம் சாப்பிடும் போதே கேன்சர் மிகவும் குறைவாகுதுன்னு சொல்லி டாக்டரே பரிந்துரைச்சுக்கிறாங்க. அதனால் இந்த பழம் எங்கே கிடச்சாலும் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. இது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குங்க. ஆனால் இந்த பழம் ஒரு தடவை வாங்கி அதோட விதையை நம்ம காட்டில் எங்கேயாவது நம்ம கொஞ்சம் இடம் இருந்ததுன்னா அந்த விதையை ஊனி போடுங்க. கண்டிப்பாக நாற்று வந்தால் மரமானால் காயும் கனியும் எல்லாம் காய்க்குங்க. அதனால் இந்த பழம் எங்கே கிடச்சாலும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பழம் கிடச்சா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. இது ரொம்ப 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 நல்லதுங்க. இது உண்மையாலுமே கேன்சருக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு மருந்து கூடங்க. பழத்தோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இனிப்பும் கொஞ்சம் புளிப்பும் கலந்த மாதிரி தான் இருக்குங்க. இது ரொம்ப கொலன்னு ஆயிடக்கூடாதுங்க. ரொம்ப காய் வெட்டாமல் இருக்கக்கூடாதுங்க. ஒரு மொக்காயாக அப்படி இருக்கிற பக்குவத்தில் சாப்பிட்டோம்னா ரொம்ப ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. எல்லோரும் விரும்பி குழந்தைங்கலேருந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப ருசிங்க. இந்த பழம் எங்கே கிடச்சாலும் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. சரிங்களா? ஏனுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குதுங்களா? அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமான விஷயங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உடனே உங்களுக்கு அப்டேட்டாக. இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ எல்லாம் பார்த்து ஆதரவு தெரிவித்த அத்தனை பேர்த்துக்குங்க என்ற மனமார்ந்த நன்றிங்க. வரணுங்க. உங்கள் கோயம்புத்தூர் அம்மனிங்கோ.